ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்யலாம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. லாங் வீடியோ போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு கோழியெல்லாம் திறந்து விட்டுட்டு தீனியெல்லாம் போட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலைக்கு போயாச்சு. மணி இப்போ பார்த்திங்கன்னா 7:25 ஆயிடுச்சு. இப்போது பால் அடுப்பில் வச்சாச்சு. பால் அடுப்பில் வச்சு டீ போட்டுக்கலான்ட்டு சொல்லிட்டு அரிசி தண்ணியில் போட்டிருக்கேன். மாமா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க டீ வச்சு தான் வைக்கணும். டீ போட்டு காலையில் எப்போதுமே நமக்கு இதான் வேலை. டீ கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. நான் அரிசி போட்டு வச்சுருவேன். அரிசி தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம பருப்புலாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டோம். முருங்கைக்காய் மரத்துலேருந்து 2 காய் பொரிச்சாச்சு. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கியாச்சு. இப்போ நம்ம பூண்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் நமக்கு எப்போதுமே ரொட்டீனான வேலை தான், கரெக்டாக இருக்கும், வேலை சரியாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கருணக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா பெரட்டி விடுங்க. சாப்பாடும் வந்துருச்சு. சாப்பாடையும் நம்ம வடிச்சிடலாம். மிளகாத்தூள் லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பு முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம்.
தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி கொஞ்சம் போல் ஊற வச்சுருக்கிறோம். இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட்டு வேணால் லைட்டாக போட்டுக்கணும். அதுலேயே போட்டுருங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் போட்டுக்குங்க. நான் அதான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடியெலாம் நான் போட மாட்டேன். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு, நம்ம பருப்பு காயெல்லாம் வெந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோ எல்லாத்தையும் நல்லா ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. அதையும் அதோட சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. காய் நல்லா தட்டி விட்டுருங்க. காய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். அதுக்கப்புறமா கலந்து சாமி கும்பிட்டுட்டு தினமும் என்னுடைய வேலை இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.